தருமபுரி மாவட்டம் பக்தர்களின் தீமைகள் அகலவும் துன்பங்கள் தீரவும் 108 கிலோ மிளகாய் கரைச்சலில் குளித்த பெரிய கருப்பசாமி பூசாரி பூஜை நடத்தினார். தருமபுரி மாவட்டம் இருண்டூர் அருகே உள்ள ஸ்ரீ பெரிய கருப்பசாமி கோவிலில் 12ஆம் ஆண்டு ஆடி அமாவாசையை ஒட்டி சிறப்பு பூஜைகள் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழா நிகழ்வின் முதல் நாளான நேற்று கும்பலவாடி ஸ்ரீ குண்டத்து மாரியம்மன், ஸ்ரீ செல்லியம்மன் மற்றும் நடபவனஹள்ளி ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ ஊர் மாரியம்மன் ஆகிய அம்மன் அழைப்பு நடைபெற்றது. இந்த அழைப்பின் போது பெண்கள் பால்குடம் மற்றும் மாவிளக்கு ஊர்வலம் நடைபெற்றது. பின்னர் ஸ்ரீ முனியப்பன் கோவிலுக்கு பூஜை செய்த பின்னர் பெரிய கருப்பசாமி கோவிலை வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான இன்று பெரிய கருப்பசாமிக்கு பொங்கல் வைத்து ஆடு கோழிகள் படையிலிட்டு பூஜைகளும் அபிஷேகங்களும் தீபாராதனைகளும் நடைபெற்றன. பின்னர் மிளகாய் யாகம் நடத்தப்பட்டு அதனைத் தொடர்ந்து குதிரை வாகனத்தில் வந்த பூசாரி 18 படிகளுக்கு பூஜை செய்தார். அதனைத் தொடர்ந்து 18ஆம் படியில் நின்று சுத்தி மீது ஏறி பக்தர்களுக்கு அல்வாக்கு கூறினார். ஏராளமான பக்தர்கள் கடும் வெயிலில் காத்திருந்து தங்களை அழைக்க மாட்டாரா கருப்பசாமி என்று ஏங்கி நின்ற நிலையில் அதிக பக்தர்களுக்கு பெயர் சொல்லி அழைத்து அருள்வாக்கு கூறப்பட்டது. மேலும் பக்தர்கள் குடும்பங்களில் தீவினைகள் அகலவும் துன்பம் தீரவும் வெற்றுடலில் இடுப்பில் ஒரு வேட்டியை மட்டும் கட்டிக்கொண்டு கரைத்து வைக்கப்பட்டிருந்த 108 கிலோ மிளகாய் கூட்டு கரைச்சலை பூசாரி கோவிந்தன் மீது ஊற்றப்பட்டது. அதில் குளித்து பக்தர்களுக்காகவும் பொதுமக்களுக்காகவும் கருப்பசாமியிடம் வேண்டி வினோத வழிபாடு செய்தனர்.